சர்க்கரை நோய் இது இன்னும் விஸ்வரூபம் எடுக்க போகுது. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சிகரமான சம்பவமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு டயபெட்டிஸ்னு சொல்லிடுறாங்க. முன்கூட்டியே அலர்ட் பண்ணுறதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. ஆரம்ப கட்டத்திலேயே சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். இது தான் வைட்டமின் திருடன் அப்படின்னா. இயற்கை உணவுகளை இன்னைக்கு எடுக்கிறதே இல்லை. இங்கே டயபெட்டிக் கண்ட்ரோலில் வர்ற மாதிரி தெரியும். அப்புறமா சல்லுன்னு மேலே ஏறின மாதிரி ஏறும். பெருங்குடல் அப்படின்றது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கிய காரணம். சர்க்கரை நோய் இது இன்னும் விஸ்வரூபம் எடுக்க போகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நிறைய சயின்டிஸ்டோட ஒரு இதாக அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த சர்க்கரை நோய் இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்குது. ப்ரிவென்ஷன் மெடிசன், அது வராமல் தடுக்கக்கூடிய சில முறைகள் இருக்குது. ஆனால் மக்கள் அதை நோக்கி பயணிக்கிறது இல்லை. வந்ததுக்கப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எந்த மருந்து சாப்பிடணும், எந்த மருத்துவரை பார்க்கணும்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை பற்றிய ஒரு அலசல். அப்போ ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி நாம் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தா என்னென்ன மாதிரிலாம் அறிகுறிகள்லாம் வரும், அதை என்னென்ன மாதிரிலாம் நம்ம ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிவென்ஷன் மெடிசன். அதே போல் பார்த்திங்கன்னா வந்துருச்சு, இப்போ தான் ஆரம்ப கட்டம். அப்போ இதை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எளிமையான வழிமுறைகள். ஒருவேளை இது முத்தி நிறைய ஆர்கன் டேமேஜஸ்லாம் வேறு ஆயிடுச்சு. அப்போ க்ரானிக் டயபெட்டிஸ் இதற்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணி இந்த ஈஸியாக இந்த டயபெட்டிஸ்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி நிறைய அடுத்தடுத்து எபிசோடுகளாக உங்களுக்கு வர இருக்குது. ஒவ்வொரு எபிசோட்லையும் ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கிடைக்க இருக்குது. அப்போ ஆரம்ப கட்டம் முதல் இறுதி க்ரானிக்காக இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய டயபெட்டிஸுக்கு ஈஸியான எளிமையான டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களுடைய டயபெட்டிஸ்லேருந்து வெளிவர முடியும். அது சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்த ஒவ்வொரு எபிசோடும் வரும் பொழுது உங்களுடைய ஆதரவை முழுசாக கொடுங்க. அதை கடைபிடித்து நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் ஆரோக்கியம் அடையுங்கள். இப்போ அதை பற்றிய முதல் பதிவாக தான் இந்த எபிசோடு இருக்குது. வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் அப்படின்றது கிட்டத்தட்ட 2015 நமக்கு இருந்ததை விட 2025 3 மடங்கு இன்றைக்கி பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சிகரமான சம்பவமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த சர்க்கரை நோய் ஒருவேளை எனக்கு வந்துடுமோ, அப்பாவுக்கு இருக்குது, தாத்தாவுக்கு இருக்குது, பாட்டிக்கு இருந்துச்சு, எனக்கும் வந்துடுமோன்னு சொல்லி ஒரு பயத்திலேயே இன்றைக்கி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இதற்கு இப்போ நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம இது சம்மந்தப்பட்டு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எபிசோடாக நம்ம ஆரம்ப கட்ட நிலை. இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸே இல்லை, இப்போ எனக்கு டயபெட்டிஸ் இருக்குமா அப்படின்னு நான் எந்த நிலையில் போய் செக் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் நல்ல ஆரோக்கியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா தெரியுது. ஆனால் ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு டயபெட்டிஸ்ன்னு சொல்லிடுறாங்க. அப்போ எந்த மாதிரியான கட்டத்தில் எனக்கு டயபெட்டிஸ் வரும், அப்படி ஒரு வேளை எனக்குள்ளே இருக்குதுன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா எனக்காக ஒரு நாள் ஒரு ஃபுல் பாடி செக்கப் எடுக்கப்படும் பொழுதோ, ஒரு விபத்துக்காக போய் பார்க்கப்படும் பொழுதோ, ஏதோ வேற ஒரு சிகிச்சைக்காக பார்க்கப்படும் பொழுதோ தான் பிளட் டெஸ்ட்டில் சுகருக்கும் சேர்த்து எடுங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு எனக்கு சுகர் இருக்குன்னு தெரிய வருதுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுக்கு என்னென்னா, உங்களுடைய உடம்பு உங்ககிட்ட பேசும். உடலின் மொழி அறிந்தால் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழலாம். அப்போ இந்த உடலின் மொழி ஒருவருக்கு சர்க்கரை நோய் வரப்போகுதுன்றத முன்கூட்டியே அலர்ட் பண்ணுறதுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னா உடனே நம்ம அலர்ட் ஆகணும். அந்த கட்டத்திலேயே நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னோம்னா அதில் பார்த்திங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்பாங்க. அங்கேயே உங்களுடைய சர்க்கரை நோயை நீங்கள் குணப்படுத்தி வெளியே வந்துடலாம். சர்க்கரை நோய்க்குள்ளேயே நீங்கள் மாட்டாமல் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அடிப்படையான சில அறிகுறிகள் அப்படின்னோம்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய உதடு அதிகமாக ட்ரை ஆகிட்டே இருக்குது, ஓயாமல் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, இந்த தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது, உதடு வறட்சி, வறட்சி, தொண்டை வறட்சி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனஸ் கொடுக்குது. உங்களுக்கு டயபெட்டிக் இல்லை, ஆனால் இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னம்னா டயபெட்டிக் பின்னால் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முன்கூட்டியே எச்சரிக்கை மணி ஒரு அலாரத்தை அடிக்குது, நம்ம உடம்பு அலர்ட் ஆகிக்கணும். அப்போ சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி இந்த அறிகுறி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உடல் சோர்வாகும், டயர்ட்னஸ் ஆகும். அடிக்கடி எனக்கு உடல் சோர்வாக இருக்குதுங்க, டயர்டாக இருக்குதுங்க, அப்படியே படுத்து தூங்கணும் போலேயே இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய உடம்பு சொல்லுதா? உங்களுக்கு உள்ள குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டுருக்குது. அங்கே உள்ள இன்சுலின் பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்றதெல்லாம் காமிக்குது. அப்போ உடல் சோர்வு, டயர்ட்னஸ் உங்களுக்கு ஏற்படுதுனோம்னா
உடனே கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கங்க. நம்மளுடைய டயபெட்டிக் எதுவும் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கட்டத்தில் நீங்கள் வெளியே வந்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி டயர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சத்து டானிக் வாங்கி சாப்பிட்டா போதும்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குப்பான்னு சொல்லி வெளியே காமிச்சிக்க ஆரம்பிச்சோம். கரெக்டுங்களா? அப்போ இது மாதிரிலாம் நமக்கு ஒரு அறிகுறிகள் காமிக்குதான்னு பாருங்கள். உடல் சோர்வு, டயர்ட்னஸ் ஆகிறது, கால்லாம் வலிக்கிறது, குறிப்பாக கால் பாதம், கணுக்கால், முழங்காலுக்கு கீழே இது மாதிரிலாம் கால் உடல் சோர்வு மாதிரி கால் சோர்வாகிறது. கால்கள் ஃபுல்லாக அப்படியே சோர்வாகுது. கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, கொஞ்ச நேரம் நடக்க முடியல, அப்போ உட்காரணும் போல் தோணுது, கால்லாம் வலிக்குது, உளைச்சல் கொடுக்குது, சோர்வாகுதுன்னு சொல்லிட்டு அறிகுறிகள் கொடுக்கலாம். இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய அறிகுறிகள். அடுத்து நீங்கள் உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு அதிகமாக இருக்குன்றதை அந்த சீட்டில் காமிக்கும். அப்போ நம்ம பாடி அதிகமான ஹீட் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உட்கார்ற சீட்டில் காமிக்குது, அது அப்படியே அனலாக இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குதுன்னா அலர்ட் ஆகிக்கங்க, டயபெட்டிக் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டயபெட்டிக் அதனால சொல்கிறோம் சூட்டு நோய். சர்க்கரை நோய் என்பது மதுமேக நோய் அப்படின்னாங்க. மதுமேகம்னா என்ன? உடல் சூடு நோய். ஆமாம், உடல் சூடு நோய். இந்த உடல் சூடை தாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு அறிகுறியாக காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கண் எரிச்சலாகும், கண் ட்ரைனஸ் ஆகும். உங்களுடைய கண் ட்ரைனஸ் ஆகுதா? உங்களுக்கு டயபெட்டிக் கிடையாது, ஆனால் கண் ட்ரை ஆகுது. அப்போ நீங்கள் உடனே அலர்ட் ஆகிக்கங்க. ஐ ட்ரைனஸ் கொடுக்குது அப்படின்னோம்னா அப்போ நமக்கு டயபெட்டிக் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ? ஃப்யூச்சரில். இப்படி முன்கூட்டியே சில அலாரங்கள் கொடுக்கும். உடனே அலர்ட் ஆகிக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணணும் அப்படின்னா கூல் பண்ணணும். நான் சொல்கிற இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த விஷயத்தை நான் சர்க்கரை நோய் வந்துருச்சுங்க, இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாமா? நிச்சயமாக அவங்களும் ஃபாலோ பண்ணலாம். அந்த டிப்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஒரு வேளை டயபெட்டிக் வந்துருச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோங்க. அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கனோட செயலிழப்பு, ஆர்கனோட டெபிசியன்சி, ஆர்கனுக்கான எனர்ஜி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்பிட்ட உறுப்புகள் பலவீனமாகிக்கிட்டு இருக்கும். என்னென்ன உறுப்புகள்லாம்? குறிப்பாக கல்லீரல் பலவீனமாகும், கல்லீரலுடைய எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ லிவர் எனர்ஜி குறையிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். என்ன சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்டதுக்குரிய சாப்பாடு சத்துக்களாக முழுமையாக உங்களுடைய உடம்புக்கு போய் சேரலைன்ற ஒரு நிலை உருவாகும். தூக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய குதிரை கொம்பாகும், மாறும். நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேங்க, இப்போ சமீபமாக தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கேங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, உடனே அலர்ட் ஆகுங்க. உங்களுக்கு டயபெட்டிக் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க, ப்ரீ டயபெட்டிக்கில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். தூக்கம் இல்லைனாலே டயபெட்டிக்னு கிடையாதுங்க. நம்ம சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குதுன்னா ஒருவேளை இருக்க வாய்ப்பு இருக்குது, செக் பண்ணிக்கங்க. அப்போ ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரப்படும் பொழுது அவர்களுக்கு குறிப்பாக இந்த சில ஆர்கன்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அப்போ எந்தெந்த ஆர்கன்? குறிப்பாக கல்லீரல், அடுத்தது மண்ணீரல், அடுத்தது பேன்கிரியாஸ், அடுத்தது ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல். இந்த எனர்ஜியெல்லாம் வீக் ஆகும். ஒருவருக்கு ப்ரீ டயபெட்டிக் ஆகும் பொழுதே இந்த உறுப்புகளுடைய எனர்ஜிகள் பற்றாக்குறை இருக்கும். அப்போ இந்த எனர்ஜி குறையிறதுனால என்னெல்லாம் நமக்கு உடம்புக்குள்ள அறிகுறிகள் காமிக்கும், என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும், என்னெல்லாம் தொந்தரவுகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அடுத்தது நரம்பு மண்டலங்கள் வீக் ஆகும், நரம்பு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் பாடியில் உருவாகும், நர்வஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். அடுத்தது கான்ஸ்டிபேஷன், செரிமானம், இன்டைஜஷன். ஸ்மால் இன்டெஸ்டைனோட எனர்ஜி குறைஞ்சிருச்சு இல்லையா, அப்போ இன்டைஜஷன் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ப்ரீ டயபெட்டிஸ்லேயே வந்துடும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே. ப்ரீ டயபெட்டிஸ்லேயே இந்த மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள், கண்ணுக்கு எனர்ஜி குறையுது, கிட்ட பார்வை தூர பார்வை அந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது, கேட்ராக்ட் சிம்டம்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கேயே நமக்கு சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதுபோல் நர்வஸ் வீக்னஸ்ஸு, மசில்ஸு, தசை தளர்ச்சி, தசையெல்லாம் அப்படி ஸ்டிஃபாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தொலைன்னு தொங்க ஆரம்பிக்கும். இது மாதிரியான நிலைகள் ஏற்படும். உடல் சோர்வு, டயர்ட்னஸ்ஸு, மந்த நிலை, நம்மளுடைய செயல்பாடுகளில் மந்த நிலை, மூளை சிந்தித்தலில், சிந்தனை திறனில் மந்த நிலை, இது எல்லாமே ஏற்படும். ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு வரப்படும் பொழுது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரும். இந்த ஆர்கன் எனர்ஜி குறையும், இந்த சிம்டம்ஸ்லாம் வரும். ஓகே, இதெல்லாம் வந்துருச்சுங்க, கரெக்டு தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதிலிருந்து வெளியில் வரணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ நீங்கள் சில கழிவு உணவுகளை நல்ல உணவுகள்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஃபஸ்ட்டு அதை முதல்ல கட் பண்ணணும். அப்படி என்ன உணவுகள் நாம் எடுத்து வந்திருப்போம், நமக்கே தெரியாமல் நம்ம அந்த உணவுகளை சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். என்ன உணவுகள் அப்படின்னோம்னா, குறிப்பாக மைதா ப்ராடக்ட், மைதா உணவுகள். இன்றைக்கி நிறைய பேர் பேரண்ட்ஸாக அவங்க குழந்தைகளே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு கூட்டு போய் சாப்பாடு அங்கே மைதா மாவு ஐட்டம், புரோட்டா, நான், ரொட்டி அது மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ ஏங்க இப்படி குழந்தைகளுக்கே வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, எங்கள் குழந்தைங்க நல்லது போல் அதை சாப்பிட வேணாமா, வீட்டில் உள்ளதையே தோசையவே டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க,
அதனால் வெளியில் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்தால் நல்லது பல்லது வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு ஐட்டங்கள் தான் நல்ல உணவுகள்னு சொல்லிட்டு நாமளும் தெரிஞ்சு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நல்ல உணவுகள், இயற்கையான உணவுகள், சத்தான உணவுகள், புரத உணவுகள், ஃபைபர் உணவுகள், வைட்டமின் நிறைந்த உணவுகள், இயற்கை உணவுகள், உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய உணவுகள், உடம்பை சக்தியேற்றக்கூடிய உணவுகள், இப்படி தான் நாம் வந்து உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த மைதா உணவுகளை நம்ம வந்து அதிகமாக எடுக்க என்ன நடக்கும் பாருங்களேன், மூளை மந்தமாகும். மூளை வந்து நமக்கு மந்தமாகும். அப்போ சிந்திக்கும் திறனில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படியே மந்தமாகும். க்ரியேட்டிவிட்டி வராது. பெருங்குடலில் மல தேக்கமாகும். அப்போ இது மாதிரி மைதா மாவு உணவுகளை தவிர்த்துருங்க. எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்துருங்க. எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமும் நம்ம உடம்புக்குள்ளே ஒட்டக்கூடிய தன்மை வாய்ந்தது, தவிர்த்துருங்க. குறிப்பாக ஒயிட் சுகர் ஐட்டத்தை தவிர்த்துருங்க. எங்கெங்க சுகர் வந்ததுலேருந்து நான் இனிப்பே போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் சுகரை நிறைய எடுத்துகிட்டு அதோட பாதிப்புன்றது நம்ம உடம்புக்குள்ளே கொடுக்கும். இப்போ ஒயிட் சுகரை தவிர்க்க ஆரம்பித்தோம்னாலே உள்ளுக்குள்ளே அந்த மாற்றங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள். இது தான் வைட்டமின் திருடன் அப்படின்போம். அப்போ வைட்டமின் திருடனை நீங்கள் சேர்த்து டெய்லி வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய வைட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படும். வைட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படாமல் இருக்கணும்னா ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுங்கள், பெட்டர். அவ்வளோதான். மைதா மாவு ஐட்டம், எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சுகர், இந்த மூணையும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுபோல் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல் உப்பு வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது. கல் உப்பு வந்து பயன்படுத்திக்கங்க. ஹிமாலயன் சால்ட்டு பயன்படுத்திக்கங்க. இது மாதிரி வந்து சால்ட்லேயும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வாங்க. அவ்வளோதான். தவிர்க்க வேண்டிய உணவுகள்ன்றது மெயினாக இருந்தாங்க. அசைவ உணவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிப்பாட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் இப்போ சொன்ன இவங்களை மட்டும் தவிர்த்துக்கங்க. அப்போ நாங்கள் என்ன சேர்க்கணுங்க, எங்களுடைய சுகர் குறையணுன்னா நாங்கள் என்ன சேர்க்கணுங்க அப்படின்னா, உணவு முறை மட்டும் தீர்வல்ல, அங்கே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸும் மிக முக்கியமான தீர்வுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து உணவு முறைகளில் நான் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இயற்கை உணவுகளை இன்றைக்கி வந்து எடுக்கிறதே இல்லைங்க. நிறைய பேர் இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறதே இல்லை. இயற்கை உணவுகளுக்குள்ளே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வாங்க. அதுதான் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும். இல்லைனா வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மெனு மாதிரி காலையில் 2 இட்லி, அதுக்கப்புறம் 100 ml பால், இது மாதிரிலாம் நீங்கள் வந்து பாட்டுக்க எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்கே வந்து டயபெட்டிக் வந்து கண்ட்ரோலில் வர்ற மாதிரி தெரியும். அப்புறமா சல்லுன்னு மேலே ஏறின மாதிரி ஏறிடும். கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ இயற்கை உணவுகள், இப்போ இதே ஐட்டங்களை நேச்சுரலாக ஏதாவது கிடைக்குமா, நேச்சுரல் சோர்ஸில் ஏதாவது ரெடி பண்ணியிருக்கிறாங்களா, எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாகவே அதோட டேஸ்ட் நல்லா இருக்கா, நமக்கு சத்துக்களை நேரடியாக கொடுக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு இயற்கை உணவு முறைகளுக்குள்ளே மாறுங்க. அதுதான் மெயினான ஒரு சோர்ஸ். இயற்கை உணவு முறைகள்னால் என்னங்க அப்படின்னா, முடிஞ்ச வரை காலை உணவு சமைக்காத உணவுகள் எடுத்துக்கங்க. இப்போ இந்த அவுல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் அப்படியே கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும், அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடும், அரிசி மாதிரி வந்துடும். அவுளையே நீங்கள் அரிசி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் சிறுகுறு தானிய அவுள்கள்லாம் கிடைக்கும். ஆமாம், கேழ்வரகு அவுள், கம்பு அவுள், வரகு அவுள்னு சொல்லிட்டு இதிலிருந்து உள்ள அவுள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம், பெட்டர். ஆமாம். அப்புறம் சிறுகுறு தானியங்கள்லேயே வந்து ஏதாவது ஒரு ரொட்டி, தோசை, அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நாம் சாப்பிடலைன்னா உயிர் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. அதான் கிடையாது. சாப்பிட்றவன் அதிகமாக உயிர் வாழ முடியுமா, அல்லது சாப்பிடாதவன் உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இன்றைக்கி பெரிய அதுவே ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா, உணவை வந்து முடிஞ்ச வரை குறைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னம்னா, நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய பெருங்குடல் அப்படின்றது தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கிய காரணம். யார்? சிறுகுடலும் பெருங்குடலும் தான். இந்த சிறுகுடலுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே இங்கே மலமாக மாறக்கூடிய ஒரு தன்மை நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்களேன். அப்போ அங்கேருந்து தான் பாக்டீரியா, கிருமி எல்லாமே வரும். அப்போ ஒருவர் அவருடைய சிறுகுடலை சீராக வச்சுட்டா, சிறுகுடலை சரி பண்ணிட்டா, சிறுகுடலை சுத்தமாக வச்சுக்கிட்டா, அவங்க என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போ அதற்கு ஃபஸ்ட்டு விஷயமே உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் தான். இப்போ இருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே ஓவர்லோடு கொடுத்து கழிவுகளை வெயிட் பண்ணி வைக்கக்கூடாது, தேக்கி வைக்கக்கூடாது. அதை உடனே க்ளீன் பண்ணக்கூடிய, சுத்தப்படுத்தக்கூடிய, உள்ளுக்குள்ளே தேங்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் வந்து பண்ணிக்கணும் அப்படின்றது மேலே கவனம் செலுத்தணும். ஏன்னா அங்கேருந்து வர்றதுல தான் இன்றைக்கி நிறைய ப்ராப்ளங்கள். நம்மளுடைய மூளை அப்படின்றது நம்மளுடைய சிறுகுடலோட அமைப்பு பாருங்கள், அது என்ன மாதிரி இருக்குதோ அது மாதிரி அமைப்புகளில் தான் நம்மளுடைய மூளையும் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2வது மூளை, உடலின் 2வது மூளையே நம்மளுடைய சிறுகுடல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய சிறுகுடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் வராமல் பாதுகாக்கும். பாருங்களேன், பேன்கிரியாஸ் தான் நம்ம பாதுகாக்க நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஹீட்டு தான்
உங்களுடைய பேன்கிரியஸை தாக்கும். நீங்கள் சாப்பிட்டு அதை வெளியேற்றாமல் வச்சிருக்கக்கூடிய கழிவுகளுடைய தேக்கம் தான் உடல் முழுவதும் உள்ள செல்களை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுது. அப்போ இதை நம்ம கிளென்சிங் பண்ணுறது, இதை நம்ம கிளென்சிங் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து டயபெட்டிஸ் இருக்குதுன்னா கூட அதை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கு ஃபஸ்ட்டு துவர்ப்புத்தன்மை உள்ள உணவுகளை கொஞ்சம் நல்லா சேர்த்துக்குங்க. ஏன்னா தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ குறிப்பாக வந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, துவர்ப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை நல்லா சேர்த்துக்குங்க. வாழைப்பூ, மாதுளை, கொய்யா, இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு இண்டஸ்டைனை சூப்பராக வந்து பராமரிச்சுக்கிறோம். இன்னொன்று, இண்டஸ்டைனை உள்ள கழிவு தேங்காத அளவுக்கு மலத்தை வெளியேற்றுற மாதிரியான ஒரு ப்ராசஸ், அது நம்ம திருவிழா சூர்ணம் இருக்கும், அதுவே உங்களுக்கு போதும், நல்ல இது பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுக்கும், அதை எடுத்துக்கலாம். அப்போ டயபெட்டிஸ் வந்து நமக்கு ப்ரீ டயபெட்டிஸில் இருக்கிறோம், இப்போ இந்த இடத்துலையே நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், அதை பண்ணுங்கள். அடுத்தது, உங்களுடைய ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அதை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டயபெட்டிக் ப்ரீ டயபெட்டிக்லேருந்து நார்மல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ், இந்த ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், மாற்றம் தெரியும். என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஐ வாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கண் கழுவும் முறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண் கழுவும் முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆரம்பகட்ட டயபெட்டிக்காக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இல்லை டயபெட்டிக் வந்துருமோன்ற பயம் இருக்குது, சின்ன சின்ன அடையாளம் காமிக்கிறதுனாலும் சரி, இதை மட்டும் நீங்கள் உடனே ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். என்ன பண்ணணுங்க அப்படின்னா, ஒரு டப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக மூங்குங்க. கண்ணை திறந்து விடுங்க, நாக்கை லேசாக அலசுங்க. எவ்வளோ வரைக்கும் உங்களால் மூச்சு அடக்கி உள்ளே இருக்க முடியுமோ இருங்க. இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சிருங்க. திரும்பவும் கண்ணை திறந்து விடுங்க, மூச்சை நார்மலாக ப்ரீத் விட்டுட்டு திரும்ப நார்மலாகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மூழ்குங்க. மூழ்கிட்டு இப்போ மூச்சை ஹோல்ட் பண்ணிக்கங்க, கண்ணை திறந்து விடுங்க, நாக்கு அலசுங்க. திரும்ப எந்திரிச்சிருங்க, நார்மல் ப்ரீத். எகைன் திரும்ப உள்ளே முங்குறீங்க. இது மாதிரி வந்து எந்திரிச்சு முங்கி குறைஞ்சபட்சம் 6 முறையிலேருந்து 10 முறை வரைக்கும் இது மாதிரி முங்கி எந்திரிங்க. இதுதான் கண் கழுவும் முறையில் சரியான டெக்னிக். நீங்கள் ஒரு கப்பு வாங்கிட்டு கண்ணை கழுவிக்கலாம்னு சொல்லி பண்ணாதீங்க. அது இன்னும் நம்மளுடைய உடம்பு ஹீட்டை வந்து குறைக்காது, அதிகரிக்க தான் செய்யும். அதனால் டைரெக்டாக டப்பில் முங்குங்க, மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். ஆமாம், வித்தின் 3 டேஸ்லேயே உங்களுக்கு தெரியும். 1 வீக்கில் சூப்பராக எனக்கு சுகர் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நீங்களே சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு அது வந்து மாற்றம் கிடைக்கும். இது கல்லீரலை குளிர்ச்சிப்படுத்தும், மண்ணீரலை குளிர்ச்சிப்படுத்தும், கண்ணை குளிர்ச்சிப்படுத்தும், பேன்கிரியாஸை குளிர்ச்சிப்படுத்தும், இண்டஸ்டைனை குளிர்ச்சிப்படுத்தும். இப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் தான். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரம்ப கட்டத்திலேயே சுகர் இருக்குன்னா கூட நீங்கள் பாட்டுக்கு ஹாப்பியாக இருங்க, நோ ப்ராப்ளம். ஓகேங்களா. ப்ரீ டயபெட்டிஸுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பயப்பட தேவையில்லை. இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்லேருந்து நார்மலாக வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது இதிலிருந்து கேள்விகள் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் அடுத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த எபிசோடில் இந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து அமையும். வேறு யாராவது உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ வீட்டுக்குள்ளேயே டயபெட்டிஸ் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோவை கொடுத்து பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கொடுக்கக்கூடிய சில டிப்ஸு, அந்த டெக்னிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், இன்னொருத்தருக்கு தெரியாத விஷயமா கூட இருக்கும். அதை அவங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆரோக்கியம் அடையட்டும். அவர்களை ஆரோக்கியம் அடைய செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதை ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் நம்மளுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நேரடியாக வந்து கிடைக்கும். அதன் மூலமாக சர்க்கரை நோயை ஆரம்ப கட்டத்தில் இருந்து வெளிவந்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.